அருமை இரட்சகருமாயிருக்கிறதான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினால் உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். எலியா தீர்க்கதரிசியானவன் மனம் சோர்வடைந்து வாழ்க்கையில் ஒரு விருத்தியோடு அவர் ஆண்டவரிடத்தில் இப்படியாக சொல்லுகிறார், போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி ஒரு சூறைச் செடியின் கீழ் உட்கார்ந்து தேவனிடத்தில் ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறார். ஒரு மன வேதனையோடு சொல்லுகிறதான ஒரு வார்த்தை தான், போதும் கர்த்தாவே, என்னை எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லி. அவருடைய வாழ்க்கையிலே சந்தித்ததான பிரச்சனைகளை வைத்து பாடுகளை பார்த்து அவரால் மேற்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையில் அந்த வார்த்தையை சொல்லுகிறார். ஆண்டவருக்காக வல்லமையாக பயன்பட்டதான ஒரு எலியா தீர்க்கதரிசி. இதை கேட்டுக்கொண்டு இருக்கும் எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்களும் கூட உங்களுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறதான பிரச்சனைகளையும் பாடுகளையும் பார்த்து மன சோர்வடைந்தவர்களாக காணப்படலாம். உங்களுடைய வாழ்க்கையிலே சந்திக்கப்படுகிறதான ஒவ்வொரு பிரச்சனைகளையும் வைத்து நீங்களும் சோர்ந்து போயிருக்கிறீர்களா? நீங்களும் தனிமையின் பாதையிலே, ஆண்டவரே, நான் மரித்தால் நலமாக இருக்கும், இனி எனக்கு ஒரு வாழ்க்கை வேண்டாம் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்திலே நீங்களும் முறையிடுகிறவர்களாக காணப்படலாம். இதை கேட்டுக்கொண்டு இருக்கும் எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையிலே படுகிறதான பாடுகள் பிரச்சனைகள் நிரந்தரம் அல்ல. உங்களுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறதான போராட்டங்கள் நிரந்தரம் அல்ல. ஏனென்று சொன்னால் உங்களுடைய காலங்கள் எல்லாம் அவருடைய கரத்திலே இருக்கிறது. அவர் உங்களுடைய வாழ்க்கையிலே என்னென்ன காரியங்கள்லாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி நினைத்து வைத்திருக்கிறாரோ அது அப்படியே நடக்கும். உங்களுடைய வாழ்க்கையிலே எப்படிப்பட்டதான பிரச்சனைகளை நீங்கள் சந்தித்தாலும் அந்த பிரச்சனைகளை தேவனுடைய சமூகத்தில் சொல்லும் பொழுது அந்த பிரச்சனைகளிலிருந்து என் தேவன் உங்களை விடுவிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆகவே நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை கைவிட மாட்டேன் என்று சொன்னதன வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேறும் வரையிலும் தேவன் உங்களை கைவிட மாட்டார். இதையும் குறித்து கவலைப்படாதீர்கள். தேவன் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.